வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடிவியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஒரு கோடானது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ அல்லதுன்னு வரும், கிடைமட்டமாகவோ அல்லது சாய்வாகவோ அல்லது செங்குத்தாகவோ இருக்கலாம். ஒரு கோடுங்கிறது பெருசாக இருக்கலாம், இல்லைன்னா சின்னதாக இருக்கலாம், கிடைமட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா சாய்வாக இருக்கலாம், இல்லைன்னா செங்குத்தாக இருக்கலாம். எல்லாமே எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு கோட்டினை எத்திசையில் திருப்பினாலும் அது கோடாகவே இருக்கும். ஒரு கோடு இருக்குது, எந்த பக்கம் திருப்பினாலும் அது கோடாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மூணாவது, இரண்டு புள்ளிகள் ஏபி வழியே செல்லும் கோட்டினை ஏபி அல்லது ஏபி என்று எழுதலாம். இப்போ ஏபி அப்படின்னு இருக்குது, இந்த வழி கோட்டினை ஏபி அப்படின்னு இருக்கிற கோட்டை ரெண்டு புள்ளி வழியே செல்லுது அப்படின்னா இது ஏபின்னு எழுதலாம், இல்லைன்னா பிஏன்னு எழுதலாம். அடுத்தது நாலாவது, நீளம் குறைவானதும் இருபுறமும் முடியும் கோட்டினை கோட்டுத்துண்டு என்று அழைக்கப்படும். இப்போ ரெண்டு புள்ளி இருக்குது, இதுக்கு இடையே இருக்கிற கோடு அது கோட்டுத்துண்டுன்னு சொல்லுவாங்க. நீளம் குறைவாகவும் இருக்கும், இருபுறமும் முடிஞ்சிருக்கும், அதை கோட்டுத்துண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து, கோட்டுத்துண்டை அளக்க முடியும். ஒரு கோட்டுத்துண்டு இருக்குன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவுன்ட்டு அளக்க முடியும். அடுத்தது ஆறாவது, எண்களை போன்று கோட்டுத்துண்டுகளின் நீளம் நீண்டு கொண்டே இருக்கும். துண்டுகளின் நீளம் அதை எண்களை மாதிரி கோட்டுத்துண்டோட நீளம் நீண்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏழாவது, அளவுகோலை பயன்படுத்தி கோட்டுத்துண்டுகளை அளக்கலாம். கோட்டுத்துண்டை எப்படி அளக்கலாம்? அளவுகோலை பயன்படுத்தி அளக்கலாம். அடுத்தது எட்டாவது, ஜியோ அப்படின்னா புவி, மெட்ரான்னா அளவீடு. இந்த இரு கிரேக்க சொற்களிலிருந்து ஜாமெட்ரிங்கிறது பெறப்பட்டுச்சு. நைன்த்து, வடிவியல் என்பது புவியின் அளவீடு. வடிவியல்னா புவியோட அளவீடு தான். இது கிமு 600 கிரேக்க நகரம் மிலட்டஸை சார்ந்து தேலஸ் முதலில் வடிவியல் கருத்துக்களை பயன்படுத்தினார். கிரேக்க கணிதவியலாளர் பித்தாகரஸ் வடிவியலின் முறையான வளர்ச்சிக்கு உதவியவர். அதாவது பித்தாகரஸ் வடிவியல் முறையான வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தார். பத்தாவது, இரு புறங்களிலும் முடிவின்றி ஒன்றை ஒன்று சந்திக்காமல் சென்று இரு புறங்களிலும், இப்போ ரெண்டு புள்ளி இருக்குது, இது போயிட்டே இருக்குது, ஒன்றை ஒன்று சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கின்றன. அதாவது இரு புறங்களிலும் முடிவின்றி ஒன்றை ஒன்று சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கின்றன. இவ்விரு கோடுகளும் இடையே மாறாத செங்குத்து தொலைவு கண்டிப்பாக இருக்கும். இவ்விரு கோடுகள் இணைக்கோடுகள்னு சொல்லுவாங்க. 11, இணைக்கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் சென்றுக்கிட்டே இருக்கும், சந்திக்கவே சந்திக்காது இணைக்கோடுகள்ங்கிறது. அடுத்தது 12, இரு கோடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்ட பிறகு, சப்போஸ் ரெண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்ட பிறகு நீண்டு கொண்டே செல்லும். இப்படி சந்தித்தாலும் நீண்டு கொண்டே இருக்கும். நீண்டு கொண்டே செல்லும் கோடுகள் வெட்டும் கோடுகள்னு சொல்லுவாங்க. சந்தித்த புள்ளி வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது, கோட்டிற்கு முடிவு புள்ளி கிடையாது. ஒரு கோடு இருந்தால் அந்த முடிவு புள்ளி கண்டிப்பாக இருக்காது, ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளி இருக்குது. ஒரு கோட்டு துண்டின் நீளத்தை அளக்க முடியும். அடுத்தது 14வது, கோடுகளின் ஒரு முனை முடிவுற்றும் அடுத்த முனை அதாவது ஒரு கோடு இருக்குன்னா இது முடிவிட்டும் அடுத்த இது நீண்டுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா முடிவுறாமலும் இருப்பதை கதிர்னு சொல்லுவாங்க. 15வது, ஒரு கதிரின் முடிவுற புள்ளியை தொடக்கப்புள்ளி. இப்போ இப்படி போயிட்டே இருக்குன்னா இன்னொரு புள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த புள்ளியை தொடக்கப்புள்ளின்னு சொல்லுவாங்க. 16, கோட்டுத்துண்டு மற்றும் கோணங்கள் போன்ற வடிவியல் கருத்துக்கள் சுண்டாட்ட பலகை, அதாவது கேரம் போர்டு விளையாட்டில் இடம்பெறும். அடிக்கும் காய் ஸ்டிக்கர் பிற காய்களுடன் மோதும் போது அந்த காய் நேர்கோட்டில் நகர்கின்றன. அடிக்கும் காயோ அல்லது பிற காய்களோ சுண்டாட்ட பலகையின் மீது இறுதி தடுப்பில் மோதி திரும்புகையில் வெவ்வேறு கோணங்கள் உருவாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 17வது, இரண்டு கதிர்கள் அல்லது கோட்டுத்துண்டுகள் அவற்றின் தொடக்க புள்ளியில் சந்திக்கும் போது அவை அந்த புள்ளியின் கோணத்தை உருவாகின்றன. ரெண்டு கதிர் அல்லது ஒரு கோட்டுத்துண்டு அவற்றின் தொடக்க புள்ளியில் சந்திக்கும் போது அந்த புள்ளியோட கோணத்தை உருவாக்குது. இரண்டு கதிர்கள் பக்கங்கள் எனவும் இந்த ரெண்டு கதிர்களும் இந்த கதிரும் பக்கங்கள் எனவும் கதிர்கள் சந்திக்கும் புள்ளியினை முனை எனவும் கூறுவாங்க. அடுத்தது 18, கோணங்கள் இடத்தாலும் திசையாலும் வேறுபட்டு தோன்றினாலும் அவை கோண அளவில் மாறுபடவில்லை. அதாவது இந்த சைடு இப்படி 35 டிகிரி இருந்தாலும் இந்த சைடு 35 டிகிரி இருந்தாலும் கோணங்கள் மாறாது.
19 சில கோணங்கள் சிறப்பு கோணங்கள் எனப்படும். சில கோணங்கள் என்னது? சிறப்பு கோணங்கள் சொல்லுவாங்க. அவற்றின் 90 டிகிரி கோணமும் இருக்குது. இதை செங்கோணம். சில கோணங்கள் சிறப்பு கோணம் சொல்லுவாங்க. அவற்றில் 90 டிகிரி கோணம் வந்து செங்கோணம்னு சொல்லுவாங்க. 20 செங்கோணத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து குறுங்கோணங்கள்னு சொல்லுவாங்க. 21 அதாவது 70 டிகிரி 80 டிகிரி 60 டிகிரி இது எல்லாமே குறுங்கோணங்கள். 90 டிகிரி அதாவது 89 டிகிரி வரைக்குமே 0லேருந்து 1லேருந்து 89 வரைக்குமே அது குறுங்கோணங்கள். செங்கோணத்தை விட அதிகமாக உள்ள கோணத்தை விரிகோணங்கள்னு சொல்லுவாங்க. 22 180க்கும் அதிகமான கோண அளவு பின்வளை கோணம். அதாவது 180க்கும் அதிகமான அதாவது இப்படி 180 இது இருக்குன்னா இது அப்படியே இப்படி அதிகமாக போகுது, இப்படி போகுது அப்படின்னா அது வந்து பின்வளை கோணம்னு அழைப்பாங்க. கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கொடுக்குது. அப்போ என்ன பின்வளை கோணம்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு கோணம் கொடுத்தாங்கன்னா 360லேருந்து கழிச்சோம்னா அது கிடைக்கக்கூடிய கோணம் வந்து பின்வளை கோணம்னு சொல்கிறாங்க. 23 ஏசி ஆனது ஏபியில் மிக சரியாக பொருந்தி உள்ளது எனில் கோணமானது 0 டிகிரி. அப்போ இது பாருங்கள், இந்த ஏசின்னு இருக்குது, இது வந்து ஏசிங்கிறது அதாவது ஏபி இருக்குது, இது ஏசி இதுலேயே வந்ததுன்னா அந்த கதிர் இதிலே வந்துச்சுன்னா அது கோணம் வந்து 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது பூஜ்ஜிய கோணம்னு சொல்லுவாங்க, மிக சிறப்பு கோணம். அடுத்தது இப்போ ஏபி இங்கே இருக்குது, ஏசி ஆனது பிக்கு மிக சரியாக எதிர் திசையில் இப்படி சிக்கு இப்படி வந்துச்சுன்னா அது வந்து உச்சப்புள்ளி பி ஆனது நடுவில் உள்ளது. இப்போ சென்டரில் ஏ வந்து இருக்கும். இதில் வந்து ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குன்னா இது சி இதுலேயே வந்துச்சுன்னா 0 டிகிரி. அதே இங்கே சென்டரில் ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் பிக்கு ஆப்போசிட்டில் போணுச்சுன்னா அது வந்து எதிர் திசையில் இருக்கும். அந்த கோணம் வந்து 180 டிகிரி ஆகும். இது நேர்கோணம்னு சொல்லுவாங்க. அடுத்தது 25 இரு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள் நிரப்பு கோணங்கள். இப்போ 40 சேர்த்தனா 45 சேர்த்தனா நமக்கு 90 டிகிரி கிடைக்கிது அப்படின்னா அது வந்து நிரப்பு கோணங்கள். இப்போ 40 50 நம்ம கூட்டும் போது நம்ம 90 டிகிரி வருதுன்னா இந்த 2 கோணமும் நிரப்பு கோணம். அதே மாதிரி 26 இரு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 அவ்விரு கோணங்கள் மிகை நிரப்பு கோணம். இப்போ வந்து 95 டிகிரியும் 95 டிகிரியும் இருங்க 95 டிகிரியும் இப்போ 95 டிகிரியும் 85 டிகிரியும் நம்ம கூட்டும் போது 180 வருது. இப்படி எந்த 2 கோணம் நம்ம கூட்டும் போது 180 வருதோ அது மிகை நிரப்பு கோணம். 27 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அப்புள்ளிகள் வழியே சரியாக ஒரு கோடு மட்டுமே இருக்கும். 2 புள்ளி இருக்குது. அப்போ அதில் வந்து எத்தனை கோடு அமையும்னா ஒரே ஒரு கோடு தான் சரியாக அமையும். அடுத்தது 28 3 புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அவை ஒரு கோடமை புள்ளிகள். அப்போ ஒரு கோட்டு மேலே 3 புள்ளிகள் வந்து அமையுது அப்படின்னா அது வந்து கோடமை புள்ளிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2 கோடுகள் ஒன்றை ஒன்று 90 டிகிரி கோண அளவில் வெட்டி கொண்டால் அக்கோடுகள் செங்குத்து கோடுகள். அப்போ 2 கோடுகள் இருக்குது, அது 90 டிகிரி கோண அளவில் வெட்டிக்கிட்டால் அந்த கோடு வந்து செங்குத்து கோடுகள். 30 2 வெட்டும் கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. 2 வெட்டும் கோடுகள் வந்து எத்தனை புள்ளியில் வெட்டிக்குது? ஒரு புள்ளியில் வெட்டிக்குது. 31 பல கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது அவை ஒருங்கமை புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பல கோடுகள் இது எல்லாமே ஒரு புள்ளியில் வந்து பல கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும்போது அவை ஒருங்கமை புள்ளிகள் என்று அக்கோடுகளை ஒரு புள்ளி வழி கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு புள்ளி வழி கோடுகள்னு சொல்லுவாங்க. 32 யூக்ளிக் இவர் கிரேக்க கணிதவியல் அறிஞர். இவர் வந்து கிமு 325லேருந்து கிமு 265 வரைக்கும் இவரோட காலம். இவர் கிரேக்க கணிதவியல் அறிஞர். இவர் வடிவியல் சார்ந்த கொள்கைகளை உள்ளடக்கிய 13 தொகுப்புகளை கொண்ட எலமெண்ட்ஸ் என்ற நூலை வழங்கியமைக்காக அடையாளம் காணப்பட்டார். எந்நூல் உலகம் முழுவதும் தலைமுறை தோறும் வடிவியலுக்கான புரிதலில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது.
சும்மா ஜஸ்ட் அது கொடுத்துருக்கனால கொடுத்துருக்கேன். அடுத்தது 33 கோடு என்பது இரு புறங்களிலும் முடிவின்றி நீண்டு கொண்டே கோடுங்கிறது இரு புறங்களிலும் முடிவின்றி நீண்டுக்கிட்டே போகும், அதுதான் கோடு. 34 கோட்டு துண்டிற்கு இரு முனைகள் உண்டு. கோட்டு துண்டு நம்ம பார்த்ததே தான், 1 செகண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். கோட்டு துண்டிற்கு இரு முனைகள் இருக்குது, இது இரு புறங்களும் முடிவு பெற்று இருக்கும். அடுத்தது 35 இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்காமலே போயிட்டே இருக்கும். அடுத்தது 36 இரண்டு கோடுகள் இணையாக இல்லைனா இல்லை கோணையாக ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கேயாவது வந்து அங்கே சந்திக்கும், ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்து கொள்ளும், அவை வெட்டும் கோடுகள்னு சொல்லுவாங்க. 37 இரண்டு கதிர்கள் ஒன்றை ஒன்று ஒரு புள்ளியில் சந்தித்து கொள்ளும் போது அந்த கதிர்கள் கோணத்தை வந்து உருவாக்கும். இப்போ வந்து ஏதாவது சந்திக்கும் போது அந்த புள்ளிகள் வந்து ஒரு கோணத்தை உருவாக்கும். 38 கோணமானியை பயன்படுத்தி கோணத்தை அழைக்கிறோம். கோணமானியை பயன்படுத்தி கோணத்தை அளப்பது எதுனா கோணமானி. 39 90 டிகிரிக்கும் குறைவான கோணத்தை வந்து குறுங்கோணம்னு சொல்லுவாங்க. 40 90 டிகிரிக்கு அளவை கொண்ட கோணம் செங்கோணம். 90 டிகிரி இருந்தால் அது செங்கோணம். அடுத்து 41 90 டிகிரிக்கும் அதிகமான கோண அளவு விரிகோணம். 42 ரெண்டு கதிர்கள் அல்லது கோடுகள் சரியாக ஒன்றை ஒன்று பொருந்தும் போது அவை பூஜ்ய கோணத்தை, அதாவது ரெண்டு கதிர்கள்னால் அதோட இதுவும் பொருந்தினுச்சுன்னா அது பூஜ்ய கோணத்தை உருவாக்குது. அந்த கோணம் வந்து 0 டிகிரி. அடுத்து 43 ஒரு கோணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது மற்றொரு கோணம் அக்கோணத்தை செங்கோணமாக அல்லது 90 டிகிரியாக அடைய வந்தால் அக்கோணம் நிரப்பு கோணம். ஒரு கோணம் நார்மலாகவே 40 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா 50 இன்னொரு கோணம் வந்து 90 டிகிரியை நிரப்புனா அது வந்து நிரப்பு கோணம். அடுத்தது 44 ஒரு கோணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது மற்றொரு கோணம் அக்கோணத்தை 180 அல்லது நேர் எதிராக வர வைத்தால் அக்கோணம் மிகை நிரப்பணும். ஒரு கோணம் இருக்குது, இப்போ ஒரு கோணம் நார்மலாக இருக்குது அப்படின்னா, இப்போ 70 டிகிரி அப்படின்னா அதோட 180 மைனஸ் பண்ணி பாருங்கள், 110 டிகிரி சேர்ந்துச்சுன்னா 180 டிகிரியை கொடுக்கும். அப்போ அது வந்து மிக நிரப்பு கோணம். 45 ஏபி இரண்டு புள்ளிகளுக்கு இடையே வழியே செல்லும் தனித்த ஒரு கோடு. 2 புள்ளி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு கோடு தான் இருக்கும். 46 3 புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அக்கோடுகள் கோடமை புள்ளிகள். ஒரு கோட்டு மேலே 3 புள்ளி இருந்துச்சுன்னா அது கோடமை புள்ளிகள். 47 இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று 90 டிகிரி கோணத்தில் வெட்டி கொண்டால் அவை செங்குத்து கோடுகள். இப்போ 90 டிகிரிக்கு வெட்டிக்குது அப்படின்னா இது செங்குத்து கோடுகள். அடுத்தது 48 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழியே சென்றால் அக்கோடுகள் ஒரு புள்ளி வழி கோடுகள், அப்புள்ளி ஒருங்கமை புள்ளிகள். இப்போ இப்படி ஒரு வழி செஞ்சிச்சுன்னா இந்த பேர் ஒரு புள்ளி வழி கோடுகளை வந்து ஒரு புள்ளி வழி கோடுகள்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளியை வந்து ஒருங்கமை புள்ளின்னு சொல்லுவாங்க. இதோட பார்த்திங்கன்னா வடிவியலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து கொஷின் சீரியஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.